ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸில் பண்ண அதே ட்ரேடை இப்போ ஸ்பாட்டில் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, அதே 50 லாட் வாங்குறீங்க. 50 லாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் 0.05 பிடிசி. ஸோ அது டாலர் டேர்ம்ஸில் பார்க்கும்போது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி $3500 நீங்கள் வாங்குறீங்கன்னா இங்கே வந்து லிவரேஜ் கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர்ஸில் லிவரேஜ் இருக்குது 200x, அதனால நம்ம கம்மியாக கொடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட வேல்யூ படி பார்த்தீங்கன்னா 3 லட்சம். ஸோ இப்போ நான் 3 லட்சம் கொடுத்து இதை நான் ஸ்பாட்டில் வாங்குறேன்னு வச்சுப்போமே. ஸோ என்னோட ஓவரால் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 லட்சத்தில் 0.1%. எப்போ நான் செல் பண்ணுறனோ அப்போ தான் எனக்கு அந்த ஓவராலாக எனக்கு சார்ஜஸ். ஸோ விச் இஸ் $298. ஸோ $300 நான் பே பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ்லிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரெண்டுமே மோர் ஆர்லெஸ் சார்ஜஸ் சேம் தான். பட் இங்கே எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃபண்டிங் ஃபீன்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிட்டே போகிறதுனால ஒரு வருஷத்தில் 10% கிட்ட உங்களோட டிரான்சாக்ஷன் வேல்யூலேருந்து ஃபண்டிங் ஃபீஸ்க்கு போயிடுது. பட் இதே டிரான்சாக்ஷனை இப்போ நான் ஸ்பாட்டில் பண்ணும்போது ஒரு வருஷம் இல்லை 10 வருஷம் நான் அதை ஹோல்ட் பண்ணால் கூட எனக்கு இந்த $300 தவிர எந்த சார்ஜஸுமே கிடையாது. அது கூட எப்போ நான் செல் பண்ணுறனோ அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த ஓவரால் வேல்யூவில் 0.1% தான் டெபிட் ஆகும். மற்றபடி இந்த ஃபண்டிங் ஃபீன்னு ஒன்று இருக்காது. ஸோ யாராவது ஒருத்தவங்க நான் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ண போகிறேன், மோர் தென் 1 டே இல்லை மோர் தென் 2 டேஸ் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன்னா அவங்க இந்த ஃபண்டிங் ஃபீஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜஸே இருக்காது. அதேமாதிரி இது வெறும் பிடிசிக்கும் இடிஹெச்சுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறதுனால டேரெக்டாக நீங்கள் ஸ்பாட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட நீங்கள் ஆல்ரெடி வாங்கின பொசிஷன் காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இடிஹெச் வாங்கியிருக்கிறேன், அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதோட வேல்யூ எவ்வளோன்னு இருக்குது. இப்போ நான் பிடிசியும் வாங்குறேன்னு வச்சுப்போமே, இப்போ ஒரு $1000 நான் பிடிசி வாங்குறேன்னா இப்போ டேரெக்டாக பை பிடிசின்னு கொடுத்துட்டேன்னா அதுவும் இங்கே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ போத் பிடிசி ப்ளஸ் இடிஹெச் இது ரெண்டுமே நான் ட்ராக் பண்ணிக்கலாம். இதோட ரெண்டோட வேல்யூ இப்போ கரண்ட்டாக நான் இவ்வளோ, இது வந்து $678 வாங்கியிருக்கேன், இது $800 வாங்கியிருக்கேன். ஸோ ஓவராலாக பிடிசி ப்ளஸ் இடிஹெச் இது ரெண்டும் சேர்ந்து இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, கரண்ட் வேல்யூ இவ்வளோ. ஸோ டே டு டே பேசிஸில் ஏறதும் இறங்குறதை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு ஏறி இருக்குது, எந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்ட்டு. இன்கேஸ் நான் வாங்கினதை உடனே விற்கணும்னு நினைக்கிறேன்னா சிம்பிள், நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிவிட்டு செல் இடிஹெச்னு கொடுத்துருங்க. செல் இடிஹெச்னு கொடுத்துட்டு வாட் எவர் குவான்டிட்டி நீங்கள் மேக்ஸிமம் குவான்டிட்டி எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அந்த மேக்ஸிமம் குவான்டிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செல் இடிஹெச்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ வாட் எவர் த ஹோல்டிங்ஸ் தட் யூ ஹேவ் அந்த இடிஹெச்சோட ஹோல்டிங்ஸ் இட் வில் லிக்விடேட் இமீடியட்லி அண்ட் இட் வில் கிரெடிட் பேக் இன் யுவர் ஸ்பாட் வாலெட். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் செல் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ சார்ஜஸோ அது மட்டும் தான் டெபிட் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்லிங்க்கு 0.1% ஆஃப் த ஓவரால் வேல்யூ. ஸோ $800க்கு 0.1% எவ்வளவோ அதுதான் கேல்குலேட் பண்ணி சார்ஜஸ் தான் போகும். ஸோ டேரெக்டாக எனி ஸ்பெசிஃபிக் ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் அது ஸ்பாட் வாலெட்டில் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் எப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்குறதா இருந்தாலும் டேரெக்டாக கிளிக் பண்ணி யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் ட்ரேட் அண்ட் வாங்குறதா இருந்தால் டேரெக்டாக முன்னாடி சொன்ன மாதிரி நான் பைன்னு கொடுத்து இப்போ $1000 கொடுத்துருந்தா அவ்வளோதான், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பை and it will get reflected in your account. So easy to transact, easy to check. And அதே மாதிரி நான் ஹோல்டிங்ஸோட என்னோட பீரியடுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டாக இருக்குன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு போகாதீங்க, அந்த ஃபண்டிங் ஃபீஸ்லேயே நிறைய போயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பாட்டில் மூவ் பண்ணி நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணும்போது சார்ஜஸ் ரிலேட்டிவ்லி ரொம்பவே கம்மியாக இருக்கும்.